கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. இங்கே பவுலடியார் எபேசு சபைக்கு சொல்லும்போது இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை சொன்னால், இங்கே கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று என்ன பண்ணுமா, சோதித்து பார்க்கணும். நம்ம பேசுகிற பேச்சு அதில் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, நம்ம நடக்கிற நடக்கை மூலமாக அதனால் அதன் மூலமாக கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உறவுகள், பயணங்கள் எல்லாவற்றிலுமே என்ன பண்ணணுமா, அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, என்ன பண்ணணுமா, சோதித்து பார்க்க சொல்கிறார். அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமான்னு சொல்லி என்ன பண்ணணும், சோதித்து பார்க்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னால் அதை விட்டுடணும். மனுஷனுக்கு பிரியமாக இருக்கிறத நம்ம செய்யக்கூடாது. மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் நம்ம பிரியப்படுத்தணும். கர்த்தர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம ரட்சித்து சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஆக அவருடைய பிரியத்தை தான் நம்ம செய்யணும். அதுதான் சங்கீதக்காரனை சொல்லும்போது சங்கீதக்காரன் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க, கற்றுத்தாருங்க. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் குட் டீச்சர், குட் கவுன்சிலர், குட் பிசிக்ஷன், சிறந்த மருத்துவர், சிறந்த சட்ட ஆலோசகர், அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறதுல ஒன்றும் தவறில்லை. அதுதான் சங்கீதக்காரன் கேட்குறான், ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்க சொல்லி நம்ம கூட அந்த சங்கீதக்காரனை போல் மாறணும். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து அவரை துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இனிமேல் இந்த வசனத்தை கேட்கறது மூலமாக இதிலிருந்து கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நம்ம கர்த்தர் சமூகத்தில் கேட்டு கேட்டு செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த கொடுத்த நல்ல செய்திக நல்ல வார்த்தைக்கு நன்றி. உமக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்க்க சொல்லும்படி பவுலடியார் மூலமாக கேட்ட வார்த்தைக்கு நன்றி. சங்கீதக்காரனும் கூட ஆண்டவரே விண்ணப்பம் வைக்கிறார், பிரியமானது சொல்லித்தாங்கன்னு சொன்னது போல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் கேட்டு நாங்கள் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய, மனுஷனை பிரியப்படுத்தி அல்ல உண்மை பிரியப்படுத்தி வாழ கத்த கிருபை செய்யுங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.